துதிக்கலாம். எங்களுடைய அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனை உமக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, வேத பகுதியிலிருந்து அடியானை மறைத்து நீர் கண்டவரை வெளிப்படுத்த முடியாத கிருபை செய்யும். நாமும் ஒன்றே மகிமையடைய அடியானை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த ஜூமிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைய வேத பகுதி சங்கீதம் 119 வசனம் 121 முதல் 128 வசனங்கள் வரை இந்த நாளிலே அடியானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாசனாகிய தேவனுடைய பிள்ளை மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்போது தியானம் செய்ய காத்திருக்கிறோம். இந்த சங்கீதம் 119வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு பெரிய சங்கீதமாய் காணப்படுகிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து இருக்க வேண்டும். 176 வசனங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால், நாம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119 முதல் வசனத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே உத்தம மார்க்கர்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கர்த்தர் உத்தமராய் இருக்கிறபடியினால் நாமும் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை படிக்க படிக்க நாம் பாக்கியவன்களாக மாற வேண்டும் என்று அவர் இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இப்பொழுது நாம் தியானம் செய்யக்கூடிய சங்கீதம் வசனம் 121 முதல் 128 வசனங்களை நாம் இப்பொழுது தியானம் செய்ய உள்ளோம். இந்த 119ஆம் சங்கீதத்திலே 22 தலைப்புகளை கொண்ட அந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது இப்பொழுது 16வது தலைப்பிலே நாம் வந்து தியானம் செய்ய காத்திருக்கிறோம். அந்த தலைப்பின் பெயர் என்ன என்றால் ஆயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 16வது எபிரேய தலைப்புகள் எழுத்துக்களிலே 22 காரியங்களே 16வது எழுத்தாக காணப்படுகிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், ஆயின் என்றால் உன் பணியை செய் என்று எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால 126வது சங்கீத வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்று இந்த வேளையிலே தேவனுடைய தாசனாகிய ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நாம் கூட அநேக நாட்களிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதிலே சொல்லப்படுகிற வசனத்திலே பார்க்கும்போது, நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். என்னை மற்றவர் கையிலே ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய நியாயம் இருக்கிறதா, என்னுடைய நீதி இருக்கிறதா, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனுடைய சமூகத்திலே முறையிடுகிற ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உமது நீதிக்கும் ரட்சிப்புக்கும் காத்திருக்கிறேன். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய தியானத்திலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறேன் என்று இந்த வேண்டுதல் விண்ணப்பம் இந்த வசனத்தின் மூலமாக தேவனிடத்திலே முறையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 122வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உமது அடியானுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாது இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய நன்மையை, என்னுடைய காரியங்களை நினைத்து பார்த்து எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலான, ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை அவன் வைக்கிறதை நாம் இந்த
வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களிலே நம் நீதியை நடக்கிறோமா, நியாயத்திலே நடக்கிறோமா, ஒடுக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் எதிர்த்து நிற்கிறோமா, அதை தேவனுடைய சமூகத்திலே வைக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் கூட கோபத்தின் நிமித்தமாக, அவசரத்தின் நிமித்தமாக அவர்களை துன்புறுத்துகிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, 123வது வசனத்தின் பார்க்கும் பொழுது, உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கும் அவருடைய நீதியின் வார்த்தைகளுக்கும் நாம் காத்திருக்கிறோமா, காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற வண்ணமாக நாம் காத்திருந்தோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்களுடைய தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை நமக்கு பிரதிபலிப்பாக இப்பொழுது நம்மிடத்திலே தேவன் பேசுகிறார். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறேன், துணை நிற்க வேண்டும், என் கண்கள் பூத்து போகிறது என்று தர்மையான வேலையிலே ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உமக்காக நான் என் கண்கள் பூத்து போகிறது, என்னை ஒப்புக்கூடாதேயும் என்றெல்லாம் வேண்டுதல் செய்கிற காரியங்களை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே நாம் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே தன்னை ஒப்புக்கொடுவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்காக நாம் ஏதாவது செய்து அவருக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு முன்பாக அவர் நம்மை பார்த்து நீ நன்மையானதை செய்தாய் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்க இந்த நாளிலே கற்றுக்கொள்ள முடியும். 124வது வசனம், உமது அடியானை உமது கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும். தர்மையான வேளையிலே உமது அடியானை உமது கிருபையின்படி நடத்த வேண்டும், உம் பிரமாணங்களை எனக்கு போதிக்க வேண்டும். இந்த 119வது சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது உன் பிரமாணங்கள் என்றும் உம்முடைய வேதம் என்றும் உம்முடைய வசனம் என்றும் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கற்பனைகள் என்றும் உன்னுடைய சாட்சிகள் என்றும் அநேக வேலைகளில சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாம் சாட்சிகளாக இருக்கிறோமா, பிரமாணங்களை கை கொள்ளுகிறோமா, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா என்று எல்லாம் கேட்டு நம்மை நாமே எனக்கு பிரமாணங்களை போதித்தருளும் என்ற ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 121வது வசனத்தில் இருந்து 165 வரைக்கும் பார்க்கும் பொழுது வேண்டுதல் செய்கிற ஒரு வசனங்களாய் நம் இருதயத்தை அது பிளக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. உமது அடியானை உமது கிருபையின்படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும். உம்முடைய பிரமாணமே எனக்கு ஒரு போதனையா இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனமே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறது, என் பாதைக்கு தீபமாயிருக்கிறது. அவருடைய வசனத்தினாலே நான் அதிகமாய் நான் பிரியப்படுகிறேன் என்று தாவீதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதமாய் இந்த காரியத்திலே காணப்படுகிறோம். அவன் வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவனாய் காணப்படுகிறான். உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை தியானம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் சாட்சியாக பார்க்க முடியும். அடுத்த வசனம் 125வது வசனம், நான் உமது அடியான், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உமது ஊழியன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உணர்வுள்ளவனாய் இருக்கிறேனா, உணர்வுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறேனா, தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளையா இருக்கிறேனா என்று இந்த சங்கீதத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே ஒரு வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே என் கற்பனைகளை உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அவருடைய சாட்சிகளை நாம் இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று இப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும்.
பொய் வழிகளை வெறுக்கிறேன். ஆகவே என்னை அகங்காரிகளினால் ஒடுக்காமல் காத்துக்கொள்ளும். அகங்காரிகளிடத்திலிருந்து என்னை காத்து கொள்ள வேண்டும். என்னை ஒடுக்குகள் மத்தியிலே என்னை ஒப்பு கொடுக்க வேண்டாம். எனக்கு துணை நிற்க வேண்டும். நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிற என் கண்கள் பூத்து போகிறது என்று ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவனிடத்திலே கெஞ்சுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே நம்முடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது? நம்முடைய நியாயமான காரியங்கள் என்ன எப்படி இருக்கிறது? இது சிறிய புலம்பலா இருக்கிறதா? சிறிய வேண்டுதலா இருக்கிறதா? அறிக்கை வைக்கிற ஒரு சங்கீதக்காரனை போல நாம் இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அறிக்கைகளை நாம் எப்படியாவது செய்திருக்கிறோமா? என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் வேண்டும் ஆண்டவரே. நாம் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ஆண்டவரே என்று அறிக்கை செய்கிற ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்த முடித்த பிறகு நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது அவருடைய வேலை இந்த உலகத்திலே ஆரம்பமாகிறது என்பதை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகளுக்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்து சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதுக்கும் பூமியை கெடுக்கவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அருமையான இந்த வேலையிலே தேவனை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அவருடைய வேலையானது நம்மை கோபம் உழுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாத போனவர்களாய் இருந்தோமானால் அவர் நம்மை கோபித்துக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த இடத்திலே பார்க்கும்போது சிறியோர் முதல் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் நேரம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தினால் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தினால் 22:11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று இந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களிலே நாம் எப்படி ஒன்னாலும் வாழலாம், எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளாக காணப்படுகிறது. ஆனாலும் தேவனுடைய வேலையானது வரும்பொழுது நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அந்த நீதி என்னவென்றால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ அநியாயம் செய்கிறாய், அநியாயத்திலிருந்து வெளியே வர உமக்கு திராணி இல்லை அல்லவா? நீ இன்னும் அநியாயம் செய்து கொண்டிரு. அசுத்தமாய் இருக்கிறார் அல்லவா? இன்னும் அசுத்தத்திலே இருக்கிறாய் அல்லவா? இன்னும் அசுத்தத்தை விட்டு நீ வர முடியவில்லை என்று நம்மை அவர் ஒரு இரக்கம் காட்டாத ஒரு தேவனாய் இருக்கிறார். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவன் நீதியிலே இருக்கிறான், இன்னும் நீதி உள்ளவனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய செய்கைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த வசனத்தை கேட்டு இருதயத்தில் நாம் தியானிக்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகிறது, ஒரு நடுக்கம் உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவனவனுடைய செய்கைகளில் தக்க பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நாம் நீதி செய்கிறவளாய் இருந்தால் நீதியாய் தேவன் நம்மை நீதி விசாரிக்கிறவாய் காணப்படுவார். அநியாயம் செய்கிறவனாய் இருந்தால் ஆக்கினிக்கு தள்ளப்படுவோம் என்று நம் இருதயத்திலே சிந்தை கொண்ட ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த 126வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீதியை செய்ய
கர்த்தருக்கு வேலை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று முதல் வசனத்திலே பார்த்தோம். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருந்தோமானால் நியாயப்பிரமாணத்தை நாம் நிச்சயமாக மீறவே முடியாது. ஆனால் நீதியை செய்யாத, பாவத்திலே விழுந்து பரிசுத்தத்தை இழந்த அந்த மனுஷர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். அவர்களை விசாரிப்பதற்கு தேவனுடைய வேலை வருகிறது என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு நீதி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், நியாயம் செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்மை ஒடுக்கினாலும் அவரை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் நாம் நீதி செய்கிறவளாய் இருக்கக்கூடாது. அவர் நன்மை செய்கிறவராக இருந்தோமானால் அவர் நமக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அகங்காரிகளோடு நம்மை ஒடுக்க விடவே மாட்டார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். அவர் நியாயப்பிரமாணங்களை நாம் கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படி மீறினோமானால் வெளிப்படுத்தல் 22:11 படி நாம் நியாயம் தீர்க்கப்பட வேலை தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் 127வது வசனம். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளிலே பிரியப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தெளி தேனிலும் என்று வேதத்திலே பார்க்கும் பொழுது அது தேனை போல இருக்கிறது, பொன்னை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வேதத்தை அதிகமாய் பிரியப்பட்டு அதன்படி நடப்போமானால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விசேஷத்தொருளாய் காணப்பட முடியும். ஏனென்றால் பொன்னுக்கு ஒப்பாக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, பொன்னை பார்க்கலாம் வெள்ளியை பார்க்கலாம் கர்த்தருடைய வேதமே எனக்கு பெரிய பொக்கிஷமாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே விலை உயர்ந்த பொன்னாக இருக்கலாம், விலை உயர்ந்த வெள்ளியாக இருக்கலாம், விலை உயர்ந்த அநேக காரியங்களாக இருக்கலாம். அதை விட விலையேற பெற்றது தேவனுடைய வசனம் என்றும் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்றும் தேவனுடைய கட்டளைகள் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் தான் இந்த 127வது வசனத்திலே, ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளிலே பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் இந்த வசனத்திலே நாம் பார்த்து பிரியப்பட்டு கொண்டிருக்கிறோம்? பொய் வழிகளை வெறுத்து கொண்டிருக்கிறோமா? பாவத்திலே நாம் மறுபடியும் போய் விழாதவர்களாய் இருக்கிறோமா? ஏனென்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் தவறி விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பமே இருக்காதபடி தேவன் நம்மை காத்துக் கொள்வார். ஆகையினாலே பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் என்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அருமையாய் அமையும் என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 128வது வசனம், கடைசி வசனம். எல்லாவற்றை பார்க்கலாம் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். தர்மையான வேலையில இந்த வசனத்திலே கடைசி வார்த்தையை பார்க்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் காணப்படுகிறது. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணினேன். இந்த வேதத்துல அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அவருடைய வசனமே நமக்கு ஒரு உணவாய் இருக்கிறது என்று நாம் இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகையினால எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின தேவன் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களையும் எண்ணும் பொழுது அது பெரிய ஒரு செம்மை என்று அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆவியானுடைய பிரசனத்தை நாம் உணர முடிகிறது. ஏனென்றால் பொய் வழிகளை எல்லாவற்றை பற்றியும் செம்மை என்று எண்ணி அதை வழிகளை வெறுக்கிறேன்.
பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி பொய் வழிகளை நீ வெறுக்க வேண்டும். பொய் வழிகளிலே நீ நடக்கக்கூடாது, பொய்யானதை நீ பேசக்கூடாது, பொய்யான காரியங்களிலே சிந்திக்க கூடாது என்ற கட்டளையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒன்றே செம்மை என்று நாம் எண்ண வேண்டும். அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது பொய் வழிகளை அறவே வெறுக்கிறேன். நீதிமொழிகள் வசனத்திலே பார்க்கும் பொழுது 6 அருவருப்பான காரியங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 6 காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அருவருப்பு என்றால் அதில் பொய்யை அதிகமாய் அவர் வெறுக்கிறார். பொய் வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆகையினால தான் கடைசி வசனத்திலே சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று ஒரு நிர்பந்தத்தை இந்த இடத்தில் நாம் வைக்க முடிகிறது. நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நாம் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் இன்றையே நான் வெறுத்து விட்டேன், வெறுக்கிறேன் என்று தீர்மானத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறவர்கள் மேல் நீதியை செலுத்தும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகையினால் அந்த காலத்துக்கு நாங்கள் விழுந்து விடாதபடி நீதியிலே நடத்து. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியிலே வளரட்டும் என்ற வார்த்தையின்படி நீதி உள்ளவனாய் எங்களை மாற்ற வேண்டும். பரிசுத்தத்திலே இன்னும் பரிசுத்தமாய் வாழ எங்களை மாற்ற வேண்டும். பொய் வழிகளை வெற்றி நாங்கள் வெறுக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து பொய்யிலே நடவாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற வசனத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த 121 வசனத்திலிருந்து 128 வசனங்களில் பார்க்கும் பொழுது நியாயமான வேண்டுதல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணங்களை நாம் மீறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது 119ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் வேதத்திலே பிரியமாயிருக்க வேண்டும். நியாயத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். வேதமே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்றெல்லாம் வசனங்களை நாம் படித்திருக்கலாம். அதை கை கொள்ளுகிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்துக்கு தேவனுடைய பாதத்திலே நாம் நிற்க முடியும். ஒருவன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன்னை விடாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களிலே நாம் விழுந்து விழுந்து எந்திரிச்சாலும் நான் நிற்க முடிகிறது, ஸ்டாண்டர்டா நிற்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்றால் அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவர் நியாயத்திலே நடக்க வேண்டும், அவர் நீதிப்புக்கும் ரட்சிப்புக்கும் காத்திருக்க வேண்டும். பொய் வழிகளை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும். உடைய வேதத்தை காத்து நடவாத மனுஷர்களுக்கு அவர் வேலையிலே காரியங்களை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே இந்த வசனத்திலே ஒரு கடைசியான ஒரு வசனத்தை மறுபடியும் நான் வாசித்து அதை என்னுடைய இருதயத்திலே நான் தியானம் பண்ண வேண்டும் என்றால் 125வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நான் உமது அடியே உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உணர்வுள்ளவனாயிருக்கிறேனா, மரித்து போயிருக்கிறேனா என்று என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது உம்முடைய சாட்சிகள் அநேக காரியங்களை செய்திருக்கிறேன். அதை சாட்சியாக சொல்லி சாட்சியாக வாழ்ந்து உடைய பார்வைக்கு அருமையான ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்ற வசனத்தோடு நம் இந்த நாளிலே உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் இதுல இருக்கிற 8 வசனங்கள் ஒரு விசேஷமான ஒரு காரியமாயிருக்கிறது. 16வது எபிரேய வார்த்தையின்படி ஆயின் உன் பணியை செய் என்ற வார்த்தையை அவருடைய பணியை மாத்திரம் செய்வதற்கு தகுதி உள்ள பாத்திரமாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்களிலே அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
தர்மையான காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் கொடுக்கப்பட்ட வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 119ஆம் சங்கீதத்திலே ஆண்டவரே, ஆயின் என்ற தலைப்பிலே 121 வசனங்கள் முதல் 128 வசனங்களை குறித்து ஆவியானவருடைய ஏவுதலின்படி அடியானை எடுத்து பயன்படுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு போதகர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, நம்முடைய அருமையான தலைமை போதகர், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற அவருடைய வாழ்க்கை கர்த்தாவே ஒரு ஆண்டவரை சாட்சியாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த சாட்சி நிமித்தமாக இன்னும் ஆண்டவரே உணர்வுள்ளவனாய் மாற்றி ஆண்டவரே அவரை பலப்படுத்தும்படியாக கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை வருகின்ற கிறிஸ்துமஸ் நாட்களை உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு சபையிலும் நடக்கக்கூடிய கேரல் ரவுண்டினுடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. போகிற இடமெல்லாம் பிள்ளைகளை, தூதுகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி. ஆண்டவரை போகையிலும் வருகையிலும் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ அரணம் கோட்டையுமா இருந்து கேரல் ரவுண்டை முடிக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. இன்னும் ஆண்டவரே கிழக்கு நகர் சபை கட்டி கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. அந்த கட்டுமான பணியில உங்களுடைய கரம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதை கட்டுவதற்கு தேவையான அநேக காரியங்கள், உதவிகள் ஆண்டவரே, பண வசதிகள் ஆண்டவரே, மனுஷர் தயவுகள் ஆண்டவரே, தேவனுடைய பலம் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் கொடுத்து அது கூடிய சீக்கிரத்துல கட்டி முடித்த ஆண்டவரே நாமத்துக்கு பிரதிஷ்டை பண்ண நீர் உதவி செய்யும். அதற்காக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அதை எடுத்து நடத்துகிற ஆண்டவரே சாம் பாசுக்காகவும் பீட்ரு பாசுக்காகவும் தலைமை போதவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது அந்த ஆண்டவர் ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அது சாலமோன் கட்டி முடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அந்த கட்டுமான பணியிலே உம்முடைய கரம் இருக்கட்டும். நீரே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எனக்காக ஜெபியுங்கள், என் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள், வியாதிக்காக ஜெபியுங்கள், என்னுடைய ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே இந்த ஜெபத்தை ஏறெடுத்து நீரே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க நீர் உதவி செய்யும். வல்லமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.